நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இந்த வைரம் மகாராஜா தனானந்தன் சிம்மாசனத்தில் பதிந்திருக்கும் மிகவும் விலை மதிப்புள்ளது. முன்பு ஒரு நாள் பிப்ளிவான் அதிகாரங்களை பெற்றபோது அந்த அரசவையில்தான் இந்த வைரம் கிடைத்தது. நானே இதை சரிபார்த்து மகாராஜா சிம்மாசனத்தில் இதை பதித்தேன். மகாராஜாவிற்கு இந்த வைரம் மிகவும் பிடிக்கும். ஆனால் இது காணவில்லை என்றால் அவர் மிகவும் கவலைப்படுவார். இவ்வளவு நேரம் எத்தனை தலைகள் வெட்டப்பட்டு இருக்குமோ தெரியாது. நீங்களே இதை அவரிடம் திருப்பி கொடுத்து விடுங்கள். பிடியுங்கள் இவனை. என்னவாயிற்று அரசே? நான் உங்களை பற்றி ஏதாவது தப்பாக கூறியிருந்தால் தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். நான் உன்னை மன்னித்து விடுகிறேன். இது எத்தனை வலுவானது, எவ்வளவு அதிசயம் மிக்கது என்ற தகவலை மட்டும் கூறு. கூறுகிறேன் மகாராஜா. இதை போல் கடுமையான வைரம் இந்த உலகத்திலேயே இல்லை. இதில் எவ்வளவு ஜொலிப்பு இருக்கிறதோ அத்தனை கடுமையும் உள்ளது. கடினமானதையும் இது அறுத்துவிடும். மிக்க நன்றி. இதைத்தான் நான் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டேன். இந்த வைரத்தின் சக்தி என்னவென்று உனக்கு தெரிந்திருக்கிறது. அதனால் நீ சாவுக்கு காத்துக் கொண்டிரு. இந்த செல்யூக்கஸ் எவ்வளவு கடுமையானவன் என்று இப்போது இவனுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். வைரத்தை விட நான் கடுமையானவன். வெகு விரைவிலேயே உன்னிடம் இருக்கும் அத்தனை விலை உயர்ந்த பொருட்களும் என்னுடைய கைப்பிடியில் வந்துவிடும். என்னுடைய வழியில் யார் தடையாக வந்தாலும் அவர்களுக்கு நான் மரணத்தை எழுதிவிடுவேன். உனக்குதான் முதல் பாடம். இந்த சபையில் நிறைந்திருக்கும் அனைவரும் நான் உன்மேல் அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று என்னிடம் புகார் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் எவர் பேச்சையும் கேட்கவில்லை. உன் மீது நம்பிக்கை வைத்திருந்தேன். ஆனால் இப்பொழுது நான் நம்பிக்கை வைத்தவன் எனக்கு நெருக்கமானவன். அவன் எனக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்துவிட்டான். அவன் மீது வைத்திருந்த நம்பிக்கையை உடைத்து விட்டான். என்னுடைய அரண்மனையில் என் சிம்மாசனத்தில் இருந்த விலை மதிப்பற்ற ஒரு வைரம் திருடு போய்விட்டது. இதை பற்றி நீ ஏதாவது கூற விரும்புகிறாயா அடிமையே? இல்லை, எனக்கு அந்த வைரத்தை பற்றி எதுவுமே தெரியாது. ஆச்சாரியரே, சந்திரகுப்தன் ஒரு திருடன், அவன்தான் வைரத்தை திருடினான் என்று ஒருவேளை மகாராஜா தனானந்தனுக்கு தெரிய வந்தால்? இங்கு எல்லையில் சில கிராமங்கள் இருக்கின்றன. அவற்றை நம் பக்கம் இழுப்பது அவசியமாகும். அரண்மனையில் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது என்று கூறுகிறேன். இந்த விஷயம் பாடலிபுத்திரம் முழுவதும் தெரிந்திருக்கும். ஆனால் அனைவருமே அமைதியாக இருக்கிறார்கள். அப்படியென்றால் திருடனை தனானந்தன் பிடித்து விட்டாரா? இந்த அமைதிக்கு காரணம், எல்லாம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று தனானந்தன் விரும்புகிறான். எனக்கு புரியவில்லை ஆச்சாரியரே. வைரத்தை திருடிய நம்பிக்கை துரோகி யார் என்று தனானந்தன் நிச்சயமாக கண்டுபிடித்து விடுவான். இருப்பினும் இன்று அல்ல. இன்று இந்த நேரத்தில் அரண்மனையில் அனைவரும் மௌனமாக இருக்க வேண்டும்.
இந்த திருடு பற்றிய விஷயம் அரண்மனைக்கு வெளியில் செல்லவே கூடாது. ஏனென்றால் என்று நம் அரண்மனைக்கு ஒரு முக்கியமான விருந்தாளி வர இருக்கிறார். அவரை சிறப்பாக வரவேற்பது நம்முடைய கடமையாகும். வர இருக்கும் விருந்தாளிக்கு நடந்த இவ்விஷயம் தெரிய வந்தால் இதை அவமதிப்பாக அவர் எடுத்துக்கொள்வார். அது மட்டும் இல்லாமல் எனது ஆசையும் நிறைவேறாது. அது போன்று எதுவும் நடக்கக்கூடாது என்று நான் ஆசைப்படுகிறேன். பாவம் தனானந்தன். ஏனென்றால் தன்னுடைய விலைமதிப்பற்ற வைரத்தை கோட்டை விட்டுவிட்டு நம்முடைய கஜானாவில் சொத்தை நிரப்பி வைத்து விட்டான். ஒரு தவறான செய்கைக்காக இவ்வளவு பெரிய விலை. அரசர் செல்யூக்கஸை பாடலிபுரத்திற்கு வரவேற்கிறேன். நான் இங்கு வந்ததில் தனானந்தனுக்கு விருப்பமில்லை என்று நினைக்கிறேன். அதனால்தான் அவர் வந்து எங்களை வரவேற்காமல் தன் மந்திரியான உங்களை அனுப்பி வைத்திருக்கிறார். மகத அரசர் தன் வைபவத்திற்காக, தங்களுடைய பெருமைக்காக மகத சிம்மாசனத்தில் அமர்ந்து உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு சேவை செய்யும் பாக்கியத்தை எனக்களியுங்கள். நான் உங்களை உள்ளே அழைத்துச் செல்கிறேன். எங்கள் மகாராஜாவை நீங்கள் தரிசிக்கலாம். இந்த வீரபத்ரனின் தாய் எங்கு சென்றார்? எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் தாயை பற்றி நிச்சயம் அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். எங்கு சென்றாரோ தெரியவில்லையே. நீயா? எங்கு? நீ ஏன் இங்கு வந்திருக்கிறாய்? அரண்மனை முழுவதும் அவரது விருந்தாளியை வரவேற்பதில் முனைந்திருக்கின்றார்கள். ஆனால் நீ இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உங்களுக்கு நான் பதிலளிக்க வேண்டிய அவசியமே இல்லை. என் கடமை என்னவென்பது எனக்கு நன்றாக தெரியும். ராஜகுமாரி, உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கிறதா? நேற்று இரவு நீங்கள் பார்த்தது சந்திரகுப்தனை தானா? இதோ சைத்தானின் பெயரை நீ கூறியதுமே சைத்தான் உடனே வந்து விட்டது. நேற்று இரவு நீ சரியாக உறங்கவில்லை என்று தோன்றுகிறதே சந்திரகுப்தா? இல்லையே, நேற்றிரவு நான் நிம்மதியாக உறங்கினேன் ராஜகுமாரி. என்னை பற்றி கவலைப்பட்டதற்கு உங்களுக்கு நன்றி. நீ பெரிய பாக்கியசாலிதான். நன்றாக உறங்க முடிந்தது. ஆனால் நான் இரவு முழுவதும் ஒரு திருடனை தேடிக்கொண்டிருந்தேன். எவருக்கும் தெரியாமல் அவன் அரண்மனைக்குள் வந்தான். ஆம், அவன் இரவு முழுவதும் அரண்மனையிலேயே சுற்றி கொண்டிருந்தான். ராஜகுமாரி துர்தராவி அவனை தேடிக்கொண்டிருந்தார். ஆனால் அவனுடைய கால் கைகளில் மண் இருந்தது. அந்த திருடன் மிகவும் புத்திசாலி என்று நான் நினைக்கின்றேன்.
இத்தனை கவலையான நிலைமையில் நீ எவ்வாறு அமைதியுடன் இருக்கின்றாய் சந்திரகுப்தா? ராஜ்யத்தில் இவ்வளவு பெரிய பிரச்சனை உருவாகியுள்ளது, ஆனால் நீ அமைதியாக இருக்கின்றாய். இதோ பார்த்தீர்களா, இதுதான் அந்த திருடன். இப்போதெல்லாம் இவனுக்கு அரண்மனைக்குள் ஓடி விளையாடுவது வழக்கமாகிவிட்டது. இப்போது நீங்கள் மண்ணை பற்றி பேசினீர்கள் அல்லவா? இதோ பாருங்கள், இந்த மண் தானே அது. கவனமாக பாருங்கள். நீங்கள் அனுமதி அளித்தால் நான் உங்களை சபைக்கு அழைத்து செல்கிறேன். அங்கு மகாராஜா தனானந்தனும் வந்திருக்கும் விசேஷ விருந்தாளியும் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். உன்னை அரசர் செல்யூக்கஸ் வாழ்க! 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 வாருங்கள் நண்பரே. உங்களை மகதத்திற்கு மீண்டும் நான் வரவேற்கிறேன். வந்து அமருங்கள். சற்று பொறுங்கள். தங்களது இடம் இங்கு அல்ல, அங்கு. இதை நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன் செல்யூகஸ். மகதத்தில் எனக்கு அருகில் அமர்வதற்கு ஒருவருக்குத்தான் அதிகாரம் உள்ளது. அவள்தான் என் அன்பு சகோதரி துர்தரா. நான் ஏன் தவறாக நினைக்கப் போகிறேன்? இளவரசி துர்தராவை பார்க்கும்போது என் மகள் ஹெலனாவின் நினைப்புதான் வருகிறது. குஷாம்பீட் இளவரசியே, ஆனால் ஆச்சாரியரே, செல்யூக்கஸின் இப்படிப்பட்ட செயலுக்கு பிறகு தனானந்தன் ஏன் மறைத்து வைத்திருக்கிறார்? அவர்கள் அரசியல் விளையாட்டை விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் சக்தி வாய்ந்த மகத அரசரின் கண் பார்வையிலேயே இருக்கும் ஒரு விலை உயர்ந்த வைரமானது திருடு போய்விட்டது என்ற விஷயம் செல்யூக்கஸ் நிக்கேட்டருக்கு தெரிய வந்துவிட்டார். செல்யூக்கஸை பொறுத்தவரை மகத அரசன் தனானந்தனை பலவீனமாகத்தான் பார்ப்பான். அப்படி அவன் பார்ப்பதை தனானந்தன் ஒருபோதும் விரும்ப மாட்டான். ஆனால் ஆச்சாரியரே, இதனால் செல்யூக்கஸுக்குத்தானே லாபம்? அவன் மிக எளிதாக வைரத்தை எடுத்துச் சென்று விடுவான். இல்லை, அவன் நிச்சயமாக அந்த வைரத்தை தனானந்தனிடம் திருப்பித் தருவான். என்ன ஆச்சாரியரே, எனக்கு எதுவுமே புரியவில்லை.
நீங்கள் தான் அந்த வைரத்தை செல்யூக்கஸை அடைய வைத்தீர்கள். அப்பொழுதுதான் செல்யூக்கஸுக்கும் தனானந்தனுக்கும் விரிசல் ஏற்படும் என்றீர்கள். ஆனால் இப்பொழுது செல்யூக்கஸ் தனானந்தனிடம் வைரத்தை ஒப்படைத்து விட்டால் அவர்கள் நடுவில் எப்படி விரிசல் உண்டாகும் ஆச்சாரியரே? அவர்கள் நட்பை எப்படி உடைக்க முடியும்? நிச்சயமாக உடையும். ஏனென்றால் இருவரின் பலவீனமும் ஒன்றுதான், அவர்களது பேராசை. மேலும் இந்த சூழலில் இவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கும் அரசியல் விளையாட்டில் எதிராளியின் மீது அழுத்தத்தை உண்டாக்க இருவரும் கடுமையாக முயற்சித்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள். இந்நிலையில் தனானந்தனின் சிம்மாசனத்தில் இருந்த அந்த வைரம் காணாமல் போய்விடுகிறது. திருடப்பட்ட அந்த வைரத்தை செல்யூக்கஸ் தனானந்தனிடம் திருப்பி அளிக்கிறான். அப்படி செய்கையில் அவன் தனானந்தனை கடன்பட்டவனாக்குகிறான். அது மட்டுமல்லாமல் அவனுக்கு இருக்கும் பெரிய மனதையும் சக்தியையும் நிச்சயம் அவன் வெளிப்படுத்த முயற்சிப்பான். மேலும் இன்னொரு விஷயத்தையும் தெளிவாக்குவான். எந்த வைரத்தை நீ விலைமதிப்பில்லாததாக எண்ணினாயோ, எந்த வைரத்தை நீ உன் சிம்மாசனத்தில் பதித்தாயோ, என்னை பொறுத்தவரையில் அது ஒன்றுமே இல்லை என்பான். அதனால் இதை நீயே வைத்துக் கொள் என்பான். அவன் தனானந்தனை பலவீனமானவனாக காட்டுவான். அவ்வாறு அவன் காட்டும் போது அவன் பலத்தையும் வெளிப்படுத்துவான். இதுதான் மகதத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர அவன் செய்யும் முதல் சூழ்ச்சி. இந்த வைரத்தின் காரணத்தால் இருவருக்கும் இடையில் வெறுப்பு நிச்சயம் உருவாகும். உண்மையிலேயே இந்த வைரம் செல்யூக்கஸ் தனானந்தன் இருவரையும் விட நமக்குத்தான் விலை உயர்ந்தது. பாரத நாட்டிற்காக நாம் காணும் கனவை நிறைவேற்ற இந்த வைரம் பயன்பட போகிறது என்று நிரூபணமாகிவிட்டது. தாயே, துக்கத்தில் இருக்கும் தாயின் பாவனைக்கும் தனானந்தனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. வந்திருக்கும் விசேஷ விருந்தாளிகளுக்கு முன்பு ஆண் பெண் என்று அடிமைகளை அறிமுகப்படுத்துவதுதான் அவனுக்கு மிக முக்கியம். ஆனால் தாயே, இதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஒரு ராணி அல்லவா? ராணியாக இருந்தேன். ஆனால் இங்கிருப்பது ஒரு மகாராஜா தான். அவர் அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். இங்கு நாம் அனைவருமே அவனுடைய அடிமைகள்தான். உன்னுடைய மனதில் எனக்காக அநேக கேள்விகள் இருப்பது எனக்கு தெரியும். ஆனால் அதற்கு நேரம், இடம் இரண்டுமே உசிதமாக இல்லை. ஆஹா, மிகவும் அழகு. பார்க்கவே அழகாக இருக்கிறது. மகதத்தின் அழகில் நான் என்னை மறந்து விடுவதற்கு முன்பாக சில விஷயத்தை கூறிவிடுகிறேன். நான் இங்கு வந்ததின் லட்சியமே எனக்கும் மகத அரசருக்கும் நட்பு வலுப்பெற வேண்டும் என்றுதான். அதனால்தான் நான் என்னுடைய சேனையில் ஒரு பகுதியை உங்களுடைய நாட்டில் சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தேவைப்படும் போது நான் உங்களுக்கு உதவி செய்யவும் முடியும், எதிரிகளிடமிருந்து காப்பாற்றவும் முடியும். நீங்கள் எங்களை காப்பாற்றுவீர்களா? மகத சாம்ராஜ்யத்தை காப்பாற்றுவீர்களா? சற்று பொறுங்கள். வைபவ் சிங், செல்யூக்கஸ் நமக்கு நட்புறவுக்காக கை கொடுப்பதாக இப்போது கூறுகிறார். அதற்கு பதிலாக நீ மகதத்தின் சார்பில் அவருக்கு கை கொடுக்க விரும்புகிறாயா? ஆம் மகாராஜா.
இதெல்லாம் என்ன? எதற்காக இப்படி? நான் கூறினேன் அல்லவா அதற்காக. இவன் நான் கூறியபடி இவ்வாறு செய்ததற்கு காரணம் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக்க விரும்பினேன். அதாவது என்னுடைய சேனை, என்னுடைய மக்கள், என்னுடைய நம்பிக்கைக்குரியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று காட்ட விரும்பினேன். நான் கூறிய ஒரு சொல்லிற்காக என்னுடைய அதிகாரி அவனுடைய கையை வெட்டி உங்களுக்கு தந்து விட்டான். சற்று யோசியுங்கள். என்னுடைய உயிருக்கு ஆபத்து என்று ஒன்று நேர்ந்தால் இவர்கள் அனைவரும் அதை வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்பார்கள் என்று எண்ணுகிறீர்களா? இல்லை. ஆமாம், உங்கள் மக்கள் அவர்கள் உங்களுக்காக இவ்வாறு செய்வார்களா செல்யூக்கஸ்? உங்களது மௌனமே பதில் கூறிவிட்டது செல்யூக்கஸ். ஆகையால் இப்பொழுது நான் என்ன கூறுகிறேன் என்றால், எனக்கோ அல்லது இந்த மகத ராஜ்யத்திற்கோ உங்கள் சேனையின் உதவி என்றும் தேவைப்படாது. அப்படி ஒரு நிலைமையும் எங்களுக்கு வராது. ஆஹா, விஷயத்தை புரிய வைத்த தன்மை மிக அற்புதம். இப்போது என்னுடைய முறை. நான் மகத அரசருக்கு ஒரு பரிசு அளிக்க விரும்புகிறேன். இது வேண்டும் என்பதற்காகத்தானே நீங்கள் என்னோடு இந்த விளையாட்டு விளையாடினீர்கள். இதை பெறுவதற்கு நீங்கள் தகுதியானவர் இல்லை என்று எனக்கு தோன்றுகிறது. நான் தூக்கி எறிந்த கல்தானே இது. இவருக்கு எப்படி இது கிடைத்தது? ஆச்சாரியர் சாணக்கியரே, ஆச்சாரியரே, மிகப்பெரிய தவறு நடந்துவிட்டது. ஆச்சாரியாரே, சந்திரகுப்தனின் தாயை பற்றி உங்களுக்கு மட்டும்தானே தெரியும் என்று நீங்கள் கூறினீர்கள். ஆனால் ஆச்சாரியாரே, அந்த லுப்தக்கிடமிருந்து ஒரு சால்வை கிடைத்திருக்கிறது. அதில் பிப்ளிவன் என எழுதியிருந்தது. அவன் அதை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு சென்றான். ஆமாம் ஆச்சாரியரே, அதை பற்றி தெரிந்து கொள்வதற்காக அவன் மீண்டும் அரண்மனைக்கே சென்றிருக்கிறான். ஒருவேளை அவனுக்கு அவன் தாயை பற்றிய விஷயம் தெரிந்துவிட்டால்? நீங்கள் சிரிக்கிறீர்கள். விஷயம் அப்படிப்பட்டது பைரவா. ஏனெனில் நாம் நகர்த்திய அனைத்து காய்களும் சரியான இடத்தில் வந்து சேர்ந்திருக்கின்றன. எனக்கு நன்றாகவே தெரியும், சந்திரகுப்தன் தன் தாயை பற்றிய அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொள்ளாமல் நிம்மதி அடைய மாட்டான் என்று. இப்போது அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை. சந்திரகுப்தன் தானாகவே தனானந்தனின் முன்பு சென்று நிற்பான். தன்னுடைய மற்றும் மக்களின் அதிகாரத்தை பாதுகாப்பதற்காக, தன்னுடைய சிம்மாசனத்திற்காக, பாரத நாட்டின் உருவாக்கத்திற்காக. அற்புதம்! மிகவும் அழகான ரத்தினம், மிகவும் விலை உயர்ந்ததும் கூட. ஏனென்றால் இது உங்களுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறது. நான் அறிவேன், என்னை இங்கு அழைத்ததன் காரணத்தை அறிவேன். நீங்கள் அறிய விரும்பியது உங்களது அருமை சகோதரியான மதிப்பிற்குரிய துர்தரா மீது எங்கள் மூலம் ஆக்கிரமிப்பு நடந்ததா என்றுதானே? அவள் எவ்வளவு விசேஷமானவள் என்று எடுத்துக்காட்டத்தான் நீங்கள் அவளை உங்கள் அருகில் அமர்த்தி இருக்கிறீர்கள். நான் இங்கு வந்ததற்கான காரணம் ஒன்றுதான். எந்த மக்களை நீங்கள் இவ்வளவு நம்புகிறீர்களோ, அதாவது உங்களது எந்த விலை உயர்ந்த பொருளையும் பாதுகாப்பார்கள் என்று, அது உங்களுடைய சகோதரி துர்தராவோ அல்லது இந்த விலை உயர்ந்த வைரமோ. ஒருவேளை நீங்கள் இருக்கும்போதே இந்த வைரமானது தொலைந்து போகுமானால்
அதை தடுக்க முடியவில்லை என்றால் அரண்மனைக்கு வெளியில் உங்கள் சகோதரிக்கு எதுவும் நேரலாம். என்னை நம்புங்கள். ஒருவேளை உங்கள் சகோதரியின் மீது எனக்கு விருப்பம் என்றால் இன்று அவள் உங்கள் அருகில் அமர்ந்திருக்க மாட்டாள். செல்யூகஸ், நான் உங்களது எதிரி அல்ல, உங்களது நண்பன். நான் உங்களிடம் ஒரு விஷயத்தை கூற விரும்புகிறேன். நண்பன் என்ற முறையில் இந்த வைரத்தை நான் உங்களுக்கு பரிசாக அளிக்க விரும்புகிறேன். எனக்கு உங்கள் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது. தரையில் கிடைத்த பொருளை தங்களுக்கு திருப்பி அளிப்பதால் எங்களுக்கு அனுமதி தருங்கள். நாங்கள் உங்களை மிகவும் மதிக்கிறோம். வைரத்தை அளித்ததற்காக உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கிறேன். செல்யூகஸ், நீண்ட பயணம் செய்திருப்பீர்கள். இப்போது நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டியது அவசியமாகும். அதனால் மற்ற விஷயங்களை பற்றி நாம் பிறகு பேசிக் கொள்ளலாமே? நிச்சயம் என் நண்பா. சபை முடிந்தது. அது சரி, இதுதான் முழு விளையாட்டா? ஆச்சாரியர் சாணக்கியரே, யோசித்துதான் செய்திருக்கிறீர்கள். வனத்தில் இருக்கும் விருட்சங்களிலே எவை நேராக நிற்கின்றனவோ அவற்றை தான் முதலில் வெட்டுவார்கள். ஆனால் எந்த விருட்சம் கொஞ்சம் வளைந்து கொடுக்கின்றதோ, கொஞ்சம் சாய்ந்து இருக்கின்றதோ அதை யாரும் வெட்ட மாட்டார்கள். இதிலிருந்து நாம் என்ன பாடம் கற்றுக்கொண்டோம்? எப்போதாவது நாம் பெரிய லாபத்திற்காக குறுக்கு வழியையும் பயன்படுத்த வேண்டும். விளைவுகளை மனதில் கொண்டு நாம் வளைந்து கொடுக்கவும் வேண்டும். ஏனென்றால் உண்மை என்ற பாதையில் நமக்கு எப்போதும் லாபம் மட்டும்தான் உண்டாகும் என்று கூறிவிட முடியாது. பிரமாதம், மிகவும் பிரமாதம் ஆச்சாரியரே. இந்த பாடம் உங்களுக்குத்தான் நடத்தப்பட வேண்டும். மகாராஜாவின் விலை உயர்ந்த அந்த வைரத்தை திருட வைத்ததும் இப்படி ஒரு கோணலான வழியில்தானே? இவ்வாறு குரலை உயர்த்தி பேசக்கூடாது சந்திரகுப்தா. நீங்கள் செய்த செய்கைதான் என்னை இப்படி பேச வைக்கிறது ஆச்சாரியரே. உங்களுக்கு உணர்விருக்கிறதா? உங்களுடைய இந்த செய்கையினால் 2 ராஜ்யங்களிலும் தவறான விஷயங்கள் பரவி உள்ளது. இருவருக்கும் நடுவில் எவ்வளவு பெரிய விவாதம் ஏற்பட்டிருக்கிறது என்று தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. எதற்கு தெரிய வேண்டும்? உங்களுக்குள் இருக்கும் நல்ல எண்ணமே அதுதானே. ஒன்று தெரியுமா? ஒரு வைரம் திருடு போன காரணத்தினால் அங்கு அனைவருக்கும் கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவர்கள் அனைவரது குடும்பத்தையும் இருளாக்கி விட்டார்கள் ஆச்சாரியரே. யுத்தத்தில் இது போன்ற விஷயங்களை நாம் சகித்துக் கொள்ளத்தான் வேண்டும். நினைவில் கொள், இது ஒரு தர்ம யுத்தமாகும். யார் அதர்மத்திற்கு துணை நிற்கிறார்களோ இறுதியில் அழிவு மட்டும்தான் அவர்களுக்கு மிஞ்சும். அந்த வீரர்கள் அனைவரும் தனானந்தனை முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள். அதனால்தான் கொடூரமான மரணம் அவர்களை தழுவிக்கொண்டது. ஆனால் உன்னிடம் இன்னும் நிறைய நேரம் இருக்கிறது. நீ முடிவு செய். நீ யார் பக்கம் நிற்கப் போகிறாய்? அந்த கொடுங்கோலன் தனானந்தனுக்கு அடிமையாக இருக்கப் போகிறாயா? அவனை எதிர்க்கப் போகிறாயா? என்னிடம் இப்படி பேசுவதற்கு உங்களுக்கு அருகதையே இல்லை. எது சரி எது தவறு என்று எனக்கு எடுத்து கூறுவதற்கு நீங்கள் யார்? நீங்கள் அனைவரிடமும் நீதி நீதி என்று கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் சுயநலத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் பேதமே இது மட்டும்தான். நம் இருவரது வழியும் என்றுமே ஒன்றாக இருக்காது. சந்திரா நில்.
இது உனக்காக அரச வைத்தியரால் செய்விக்கப்பட்டது. உன்னுடைய காயம் விரைவில் ஆறிவிடும். நன்றி. எனக்கு உங்களுடைய உதவி தேவையில்லை. அந்த திருட்டை பற்றிய விவரம் உனக்கு தெரிந்திருக்கிறது என்பது எனக்கு நன்றாக தெரியும். சில நேரங்களில் அதை மகாராஜாவிடம் கூறவும் நீ முயற்சி செய்தாய். ஆனால் ஏதோ ஒன்று உன்னை தடுக்கிறது. ஒருவேளை உனக்கு மகாராஜாவின் கோபத்தை பார்த்து பயமா? பதில் சொல் பாண்டு. யாரிடமும் கூறாமல் இருக்கும் அந்த ரகசியம்தான் என்ன? அன்று இரவு நான் அரண்மனையில் சந்திரகுப்தனை பார்த்தேன். அதன் பிறகு மூராவையும் பார்த்தேன். அவளது செய்கைகளும் விசித்திரமாக இருந்தன. இந்த நிகழ்ச்சியில் அவர்கள் இருவருக்கும் பரஸ்பர சம்பந்தம் இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கும் அந்த வைரத் திருட்டுக்கும் நிச்சயம் ஏதோ சம்பந்தம் இருக்கிறது என்று என் மனம் கூறுகிறது. பாண்டு, நீ சிறந்த வாழ்வீரன் என்பது தெரியும். உன் மனம் என்ன கூறுகிறதோ அதன் மீது நீ நம்பிக்கை வைக்க வேண்டும். இந்த அடிமை நம்முடைய சாம்ராட்டின் நம்பிக்கைக்குள்ளானவர்களில் ஒருவன். நான் என்ன செய்ய முடியும்? அதனால் அந்த முழு நிகழ்ச்சியிலும் நான் அந்த மூராவின் பெயரைத்தான் கூறுவேன். மூராவின் மீது மகாராஜாவிற்கு நம்பிக்கை இல்லை. அதோடு அந்த அடிமையின் உண்மை தானாகவே வெளியே வந்துவிடும். பிறகு அவனுக்கு மூராவிடமிருந்து முக்தி கிடைத்துவிடும். ஒரு திருடன் எனக்கு இத்தனை வலியை தந்து விட்டான். சத்திரியர்கள் கூட எனக்கு இவ்வாறு வலியை தரவில்லை. அந்த செல்யூக்கஸ் என்னுடைய சபையில் என்னுடைய மக்களுக்கு முன்னால் என்னுடைய மரியாதையை தூள் தூளாக்கி விட்டான். இப்படிப்பட்ட அவமானம் எனக்கு நேர்ந்ததே இல்லை. நீங்கள் பார்த்தீர்கள் அல்லவா மகாமத்தியரே, பார்த்தீர்கள் அல்லவா? மகாராஜா, நடந்தவைகளை நான் பார்த்தேன். என்னுடைய சிம்மாசனம் எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். எனக்கு இதுவும் வேண்டாம், இதுவும் வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம். இப்பொழுது அனைத்தையும் எடுத்துச் செல்லுங்கள். இதுவரையில் நான் எவையெல்லாம் வென்றேனோ அவை அனைத்தும் மண்ணாகத்தான் தெரிகிறது. நான் எவ்வளவு உயரத்தில் இருந்தேனோ அங்கிருந்து ஒரு நொடியில் கீழே விழுந்தது போல் எனக்கு தோன்றுகிறது. கீழே விழுந்து விட்டேன். சிறியதாக நான் பெற்ற அனைத்து அனுபவங்களும் எனக்கு இப்பொழுது சிறியதாக தோன்றுகிறது, மிகச் சிறியதாக தோன்றுகிறது. நீங்கள் இப்படி கூறி அந்த சத்திரியர்களை பலசாலி ஆக்குகிறீர்கள். இந்த வைரத்திற்கும் அந்த சத்திரியர்களுக்கும் என்ன சம்பந்தம் தாயே? ஏனென்றால் அந்த வைரத்தை ஒரு பட்டத்து ராணி திருடி இருக்கிறாள். மூராதான் அது. மகாராஜா, யோசித்து பாருங்கள். வைரம் எவருடையது? பீப்ளிவானுடையது. உங்களை அவமானப்படுத்தியது அவனது மகன். தன்னுடைய கணவனுக்காக, தன்னுடைய மகனுக்காக, தன்னுடைய ராஜ்யத்திற்காகத்தான் அவள் பழி தீர்த்து கொண்டாள்.
ஆச்சாரியரே, அவன் சென்று கொண்டிருக்கிறான். நீங்கள் எதுவும் கூறாமல் இருக்கிறீர்களே. சந்திரா! கோபம் ஒருவனது கண்ணோட்டத்தை மாற்றியமைக்கிறது. சந்திரகுப்தனின் நிலையும் இப்போது அவ்வாறாகத்தான் இருக்கிறது. அவனுக்கு எவ்வளவுதான் புரிய வைக்க முயற்சித்தாலும் புரிந்து கொள்ள மாட்டான். மனம் போன போக்கில்தான் போவான். சந்திரகுப்தா, சந்திரகுப்தா, அந்த அந்த மூராவை சிறைப்பிடித்து விட்டார்கள். அவர்கள்தான் மகாராஜாவின் வைரத்தை திருடினார்களாம். யாராவது காப்பாற்றுங்கள், யாராவது என்னை காப்பாற்றுங்கள். கத்து, கூச்சலிடு. மூரா, நீ உயிருடன் இருப்பதற்கு நான் உனக்கு ஒரு வாய்ப்பளித்தேன். அப்படி இருந்தும் ஒவ்வொரு முறையும் நீ தவறு செய்து கொண்டே இருந்தாய். ஆனால் இப்பொழுது நீ இந்த அரண்மனையின் 4 சுவர்களுக்குள் இருக்கும் வரையில் எனக்கு சந்தோஷம் என்பதை இருக்காது என்பதை நான் உணர்ந்து விட்டேன். நீ ஒரு ராட்சசியை போல் எனக்கு வலி ஏற்படுத்திக் கொண்டேதான் இருப்பாய். அதனால் நான் ஒரு ராட்சசிக்கு என்ன தண்டனை அளிக்க வேண்டுமோ அதை உனக்கு அளிக்கத்தான் போகிறேன். உன்னை உயிருடன் எரிக்கப் போகிறேன். யாராவது என்னை காப்பாற்றுங்கள், என்னை எரிக்கிறார்கள், காப்பாற்றுங்கள். இன்னும் சத்தமாக, நன்றாக கூச்சலிடு. உன்னை காப்பாற்ற எவரும் வரமாட்டார்கள் மூரா, எவரும் வரமாட்டார்கள். இது என்னுடைய பழைய சுவாமி லுப்தக்கிடம் இருந்தது. இதில் பிப்ளிவான் என்று எழுதியிருக்கிறது. இது எப்படி லுப்தக்கிடம் கிடைத்திருக்கும் என்று உங்களுக்கு தோன்றுகிறதா? நீங்கள் சொல்வதில் தான் என் தாயை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். சந்திரகுப்தா, நீ தேடிக்கொண்டிருக்கும் தாய் நான் தான். நான் தான் உன்னுடைய அம்மா என்று கூற ஆசைப்படுகிறேன். ஆனால் நான் ஒரு துர்பாக்கியசாலி.
அவனை அழித்து விடுங்கள். மகாராஜா, அந்த அடிமை ஒரு நிரபராதி. உங்களுடைய விலை உயர்ந்த வைரத்தை அவர்கள் திருடவில்லை, நான் தான் திருடினேன். இல்லை இல்லை, இவன் பொய் சொல்கிறான். இவன் திருடவில்லை, நான் தான் அதை திருடினேன். நிச்சயமாக இல்லை. சற்று இவரை பாருங்கள். இங்கிருக்கும் எந்த பொருட்களையும் இவரால் திருட முடியவில்லை. இவரால் எப்படி உங்களுடைய வைரத்தை திருடி இருக்க முடியும்? இவருக்கு மூளை குழம்பி விட்டது. உங்களை அவமதிப்பதற்காகத்தான் இவ்வாறு செய்கிறார்கள். அனைவரையும் ஏன் இப்படி ஏமாற்றி வைத்திருக்கிறீர்கள்? நான் தான் வைரத்தை திருடினேன் என்று ஏன் இவர்கள் இவ்வாறு கூற வேண்டும்? அது மட்டுமில்லை, இப்படி கூறுவதால் இவருக்கு என்ன சந்தோஷம் கிடைத்து விட போகிறது? அதனால்தான் நான் இவரை தண்டனையில் இருந்து காப்பாற்றினேன். இந்த குற்றத்தை செய்தது இவர் கிடையாது, நான் தான் செய்தேன். ஆமண்ணா, அன்றிரவு நானும் இவனை அரண்மனையில் பார்த்தேன். அன்று இரவுதான் வைரம் திருடு போனது. இவனுக்கு உடனே தண்டனை கொடுங்கள். வேண்டாம், போதும். நான் என்னுடைய சகோதரி கூறியதை மனதார இப்பொழுது ஒப்புக்கொள்கிறேன். உன்னை கொன்றே ஆக வேண்டும் சந்திரகுப்தா. நீ செய்த செய்கைக்கான பலனை இப்பொழுது நீ அனுபவிக்கப் போகிறாய். பத்ரசால்! வேண்டாம் மகாராஜா. செல்யூகஸ் என்ன விரும்புகிறாரோ அதைத்தானே நீங்கள் செய்கிறீர்கள். அப்படியா? வைரத்தை திருடியது நீதான். இதில் செல்யூக்கஸிற்கு என்ன சம்பந்தம்? என்னை மன்னித்து விடுங்கள் மகாராஜா. அந்த வைரத்தை திருடி கொடுக்குமாறு செல்யூக்கஸ் தான் என்னிடம் கூறினார். அவர் எனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தார். அந்த வைரத்தை திருடி கொடுத்தால் பதிலுக்கு எனக்கு 10,000 தங்க முத்திரைகள் கொடுப்பதாக கூறினார். ஆனால் மகாராஜா, நிச்சயமாக நான் இதை தங்க முத்திரைக்காக திருடவில்லை. இந்த வைரத்தை திருடுவதன் மூலம் எனக்கு 2 உத்தேசங்கள் இருக்கின்றன. முதலாவது, நம்முடைய பாதுகாப்பு சேனையின் நிலையை பற்றி தெரிந்து கொள்வது. இரண்டாவது, உங்களுக்கு செல்யூக்கஸின் உண்மையான நிறத்தை காட்டுவது. இதுதான் அந்த பரிசுக்கு பின்னால் மறைந்திருக்கும் ரகசியம். இந்த வேலையை மட்டும் நான் செய்ய முடியாது என்று மறுத்து கூறியிருந்தால் வேறு எவராவது செய்திருப்பார்கள் மகாராஜா. அன்று ஒரு நாள் அரசகுமாரி துர்தராவை நான் காப்பாற்றிய போது அவர்கள்தான் என்னை செல்யூக்கஸிடம் அழைத்து சென்றார்கள். அவர்களுக்கு என்மேல் எப்படி நம்பிக்கை வந்தது என்று தெரியவில்லை. நான் இந்த குடும்பத்திற்கு நெருக்கமானவன். அதனை அவர்கள் சாதகமாக்கிக் கொண்டு சுயநலமாக அவர்கள் செயல்பட்டு விட்டார்கள் மகாராஜா. மகாராஜா, அவர்கள் மேல் நம்பிக்கையே வைக்க முடியாது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.